இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியூ ஃபெமினைனோட நம்ம வந்து நமக்கு அட்வான்ஸாக நம்ம கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, அந்த ஃபெமினைனோட ஃப்ளோ எப்படி இருக்கும், நம்ம ஒரே இடத்துல ஃப்ளோ ஆனாலும் நமக்கு அது எப்படி தாங்குமா தாங்காதான்ற வீடியோவும் ப்ளஸ் இதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி, என்னோடய டெக்னிக்ஸ் நான் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. நான் இதில் மேலோட்டமாக சொல்கிறேன், ஒரு சிலது வந்து எப்படி பண்ணுவேன்றதை நான் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 100 ml நான் வந்து ஊற்றிருக்கேன். என்கிட்ட அவ்வளோ வாட்டர் இல்லை, ஸோ அதனால் 100 ml தான் நான் ஊற்றிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நீங்கள் வந்து நமக்கு நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ளோ எப்படி ஆகுதோ அது மாதிரி ஆகட்டும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளோ ஆக போகுது. அது எப்படின்னா ஒரே இடத்தையே ஆகும். நிறைய பேர் கேட்டாங்க கமெண்ட்டில், ஸோ இது வந்து ஒரே இடத்துல ஃப்ளோ ஆனால் தாங்குமா தாங்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. பட் இது தாங்கும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இது. நான் ஒரே இடத்துல தான் ஊற்றிருக்கேன், நீங்கள் பாருங்கள். சைடில் வந்து டபுள் லாக் நான் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அதுவும் ப்ரூஃப் பண்ணுறேன். சைடில் சுத்தமாக வந்து நமக்கு லீக்கேஜே ஆகாது, நீங்கள் பாருங்கள். ஸோ 100 ml வாட்டரை வந்து ஒரே இடத்துல அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எந்த லேடிஸ்க்குமே வந்து ஒரே இடத்துலையே ஃப்ளோ ஆகவே ஆகாதுங்க. நம்ம வந்து கொஞ்சம் உட்காருவோம், கொஞ்சம் சாயுவோம், கொஞ்சம் படுப்போம், இது எல்லாமே பண்ணுவோம். ஒரே இடத்துல ஃப்ளோ எப்படிங்க ஆகும்? அந்த மாதிரி ஆகாது. நானும் பொண்ணு தான், எனக்கும் பீரியட்ஸ் ஆகும், நானும் நாப்கின் யூஸ் பண்ணுறேன். ஒரே இடத்துல எனக்கு ஃப்ளோ ஆனதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி யாருக்குமே ஃப்ளோ அந்த மாதிரி ஆகாது. அதுக்கு ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இன்னும் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சுத்தமாக 2 பக்கமும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து லாக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சுத்தமாக நமக்கு எங்கேயுமே வந்து வெளியிலேயே வரல பாருங்கள். ஸோ இப்போ டிஸ்போஸ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு 2ஆக கிழிச்சிக்கணும் ஓகேங்களா. ஸோ 2ஆக கிழிச்சிட்டு நம்மளோட எல்லார் வீட்லேயுமே வந்து இந்தியன் டாய்லெட் இருக்கும் ஓகேங்களா. இந்தியன் டாய்லெட்டோட நம்ம கால் வைப்போம் இல்லைங்களா, அந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து அதை கொட்டிடுங்க. இப்படி நல்லா இப்படி ஒதுருனிங்கன்னா மொத்தமே கொட்டிடும். ஸோ கொட்டிட்டு தண்ணி ஊற்றியே கொட்டுங்க. தண்ணி ஊற்றுனீங்கனாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த ஜெல்லுக்கு வந்து ஒரு சில அப்சர்வேஷன் இருக்குது, இவ்வளோ தான் இது வாட்டர் அப்சர்வ் பண்ணும் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே அதை அப்சர்வ் பண்ணாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக அதை வந்து கொட்டலாம். இந்த மாதிரி 2ஆக கிழிச்சிட்டு இல்லை வந்து தண்ணி ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிட்டு கூட நீங்கள் கிழிக்கலாம். நான் தண்ணி ஃபுல்லாத்தையும் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டதுக்கப்புறம் தான் கிழிப்பேன். ஸோ கிழிச்சிட்டு நான் இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து அப்படியே டாய்லெட்டில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுனா இந்த ஜெல் எல்லாமே அதில் போயிடும். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா காலையே நல்லா பிழிஞ்சு காலில் தான் எல்லாமே பண்ணுவேன். கிழிக்கிறது மட்டும் தான் கையில் கிழிப்பேன். மற்ற எல்லாமே ஒதுறதெல்லாம் கையில் பிடிச்சிட்டு ஒதுறது அந்த மாதிரி தான். அந்த இடத்துல நம்ம பிடிக்கிற இடத்துல நமக்கு பிளட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி கான்செப்டில் கூட பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம அந்த கால் வைக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, இந்தியன் டாய்லெட்டில் கால் வைக்கிற இடம் வெஸ்டர்னில் கூட நீங்கள் பண்ணலாம். வெஸ்டர்ன்லேயும் நீங்கள் கீழே நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஸோ நீங்கள் வந்து அதை 2ஆக கிழிச்சிட்டு நல்லா இப்படி ஒதுர்னிங்கன்னா மொத்தமே அதில் கொட்டிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த டிஸ்போஸ் மெத்தட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.